எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் என்னோடய 2 காலும் கையும் எல்லாம் நல்ல காயமாயிட்டு. ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்தேன். என்னோடய ரைட் காலில் ரொம்ப காயம். அதாவது உள்ள பிளேட்டு, ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு காயமாயிட்டு. டாக்டர் 6 மந்த் வரை நடக்கவே கூடாது, பெட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. 10 நாள் கழித்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்னோடய ஆச்சி தாத்தா என்னோடய ஊருக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என் அக்கா ஒரு வாரத்தை கூட பேசலை. என் முகத்துலேயும் அவள் முழிக்கவே இல்லை. அவனால தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்த ஆச்சி தாத்தாவும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, மஹி படுத்த படுக்கையில் இருக்கா, உனக்கு மற்ற பிள்ளைங்களும் பார்க்கணும் இவளும் பார்க்கணுன்னாக்க உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மஹியை நான் எங்களோட கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சி தாத்தா எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டேயும் சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் சரி அவளை ஊருக்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கார் ரெடி பண்ணி என்னை எங்கள் ஆச்சி தாத்தா கூட ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. என்னால் 2 காலுமே கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. ரொம்ப அடிப்பட்டனால என்னால் அங்கேயும் இங்கேயும் நகரவும் முடியாது. என்னோடய ப்ரைவேட் வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் யாராவது கிட்ட டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு.